கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம் சகாயராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காய் உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். மனிதர்களை சார்ந்து நாம் மனிதர்களிடத்திலே உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பல காரியங்கள், பல தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பொருளாதார தேவைகள், வேலை ஸ்தலத்தில் உயர்வுகள், பல காரியங்களுக்காய் ஒரு சில மனிதர்களை எதிர்பார்த்து ஒரு சில மனிதர்கள் நமக்கு உதவுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருக்கலாம். பல வேளைகளில் அது ஏமாற்றமாய் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் சகாயர், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே. நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம். கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் மீது வைப்போம். அந்த நம்பிக்கையை கர்த்தர் மீது வைப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். யாராவது ஒரு மனிதர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார், உதவி செய்வார். ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். அவர்களை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்கள். தைரியத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள். அவர் என் சகாயர், என் கர்த்தர் என் சகாயர், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் பயப்படேன். அந்த உறுதியாய் நிற்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்த்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கலக்கத்தோடு இருக்க வேண்டாம், பயத்தோடு இருக்க வேண்டாம். எனக்கு நான் எதிர்பார்க்கிற உதவி கிடைக்குமா, எனக்கு உதவுவார் யாரும் இல்லாமல் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உதவியை கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் அது நடக்கும். கர்த்தர் மீது விசுவாசத்தை வைக்கும்போது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, என் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவர், நான் பயப்படேன். கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஜீவிக்கிறவர். கொடுக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார். பயப்படாதிருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் சகாயரப்பா, நீர் எங்கள் உதவி செய்கிறவர். இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவைகளின் மத்தியிலே, எதிர்பார்ப்பின் மத்தியிலே தேவைகள் 1000 என் முன்பாய் மலை போல் குவிந்தாலும் நீர் அதை எல்லாவற்றையும் பனி போல உருக பண்ணுகிற கர்த்தர். நீர் எங்கள் உதவி செய்கிறவர். எங்கள் தேவைகளை காட்டிலும் மேலானவர் நீர், உயர்ந்தவர் நீர். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உம்மால் எல்லாம் கூடும். நீ சொல் ஆகும். நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நாளிலும் நீர் எங்கள் உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் பயப்படாமல் விசுவாசத்தில் பலன் கொண்டவர்களாய் நாங்களும் சமூகத்தில் நிற்கிறோம். நீர் காரியங்களை செய்வீராக. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.